நம்முடைய போர்க்களத்திலே நாம் பயணத்தை மேற்கொள்ள இருக்கிறோம். வெற்றி பயணத்தை நம்மால் ஒண்ணுமே பண்ண முடியாது. நான் பார்த்துட்டு அரசியல் வரலாற்று தலைவரோடு இருந்தவர். அப்பெல்லாம் நாங்க சின்ன வயசு 26 வயசுல அடி சின்னேன். அப்பெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியல. இப்படி எல்லாம் உங்களாட்ட வரை நான் இருந்தது. இப்போது அரசியல் பக்குவம் பெற்றதற்கு பிறகு இவரோடு இணைந்ததற்கு பிறகுதான் நம்முடைய இளைஞர்களை பார்க்கிறேன். நான் ஏதாச்சும் நிகழ்ச்சி போனா நானும் புதுசா போனோம். 2-3 நிகழ்ச்சிகள் போட்டு காலை முடிச்சு கைய முடிச்சு இத்தரை முடிச்சு அத்தரை முடிச்சு செல்ஃப் எடுத்து தள்ளி சாமி ஆணுட்டா போதா பார்க்க இதெல்லாம் அந்த கட்சி நடக்கிற பாருங்க. அவன் அங்கிருந்து படம் எடுத்து இப்படி பார்த்துட்டு கிட்ட வாங்க பாரு கிட்டையே வரமாட்டான். ஏன்னா கிட்ட வந்தா நாளைக்கு கூட ஒட்டிடுவோம். ஆகவே வெளியே தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறோம். இங்க எல்லாம் நம்ம புதுச்சி இந்த குட்டிக்கிறாங்க. பெண்கள் இந்த பயங்களை தள்ளிட்டு வந்து போட்டோ எடுக்கிறாங்க. இதெல்லாம் அதிசயம். எங்குமே நடைபெறாத ஒன்று. இவங்க எடுத்து பிடிச்சி போட்டோ எடுக்க வேண்டியிருக்கு. நாம விட்டுட்டு போனா போகுது. ஆகவே நான் எல்லாம் வந்திருக்கிறீர்கள். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கும். எல்லோரும் எல்லாம் பெற வேண்டும். எல்லோரும் பொருளாதாரத்தில் உயர வேண்டும். சமநிலை தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட வேண்டும். ஜாதி மத பேரமற்ற சமுதாயத்தை தமிழகத்தில் உருவாக்கப்பட வேண்டும். தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைதான் இந்திய மண்ணை இனி பின்பற்ற போகிறது என்ற வரலாறு தமிழ்நாட்டில் உருவாகிறது. நினைத்தால் இவருக்கு பின்னாலே தென் மாநிலங்கள் அனைத்தும் இருக்கிறது. நம் தமிழ்நாடு மட்டுமல்ல, மறந்து விடாது. அப்படிப்பட்ட தலைவருக்கு பின்னாலே நாம் பவனி வருகிறோம். பவனி வருவது மட்டுமல்ல, வெற்றியை தர இருக்கிறோம். வெற்றியை தருவது மட்டுமல்ல, தமிழகத்தை வாழப் போகிற வைக்கிற தலைவர்களுக்கு பின்னாலே நாம் நிற்க போகிறோம். ஆகவே நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. பல பேர் இப்போது விசிலடித்துக் கொண்டிருக்கிறீர்கள். விசில் சின்னத்தை பார்ப்பதற்கு பிறகு போலீஸ்கார விசிலடிக்க சொல்லிடுவாங்க. கண்டக்டர் விசாரிச்சா பொம்பளை கையில் ஏற்றிடுவாங்க. அதே அடிக்க வேண்டாம், வேற செய்தி பண்ண போறாங்க. இது நடக்க போகுது. ஆகவே விசில் என்பது எவ்வளவு முக்கியமானது என்பதை இறைவன் நம்முடைய தலைவருக்கு கொடுத்திருக்கிறார். கவலைப்பட தேவையில்லை. வாருங்கள், வெற்றியை தேடித்தான் அழைத்து விடுபடுகிறேன்.